இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் மருத்துவர் கமலா செல்வராஜ். சிறந்த பெண் மருத்துவருக்கான விருது உட்பட மருத்துவத்துறையிலே ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்திருக்கின்ற சாதனையாளர் தான் மருத்துவர் கமலா செல்வராஜ். செயற்கை முறையிலே கருத்தரிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ்நாட்டிலே உள்ள பல தாய்மார்களுக்கு விதைத்த பெருமை இவருக்கே உரித்தானது. தமிழ் சினிமா உலகின் மூவேந்தர்களில் ஒருவராக இருந்த ஜெமினிநேசனுடைய மகளான கமலா செல்வராஜ் தன்னுடைய தந்தையான ஜெமினிநேசனுடைய நினைவுகளை பற்றியும் இந்த மருத்துவத்துறையிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம். உங்கள் அப்பா ஜெமினிநேசன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வர்ற விஷயம் இது? சின்ன குழந்தையிலேருந்தே ஞாபகம் இருக்குது. இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம். அப்போ அப்பா வந்து எங்களை டெய்லி பீச்சுக்கு கூட்டின்னு போவாங்க. டெய்லி சண்டே பீச்சுக்கு போகிறது வழக்கம். ஸோ வி குரூப் அண்ட் ஹீல் டேக் அஸ் டு உட்லண்ட்ஸ் டிரைவ்னு இருந்தது. அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. இங்கே கீழே இருக்கிற பச்சை ஃபோர்ட் வண்டியில் அவங்களுக்கு தலையில் குக்கு தான் கிடச்சது, ஓட்ட வரல. நான் பின்னால் உட்காந்து பார்த்தேன். அம்மா எங்கள் அம்மா நீ வாடி முன்னாலன்னு சொல்லிட்டா. உட்காந்து உடனே கற்றுன்ட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டிரைவிங் அட் த ஏஜ் ஆஃப் 14 years. நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வரும், உங்கள் பொண்ணு ஏமா ஓட்டின்னு போகிறேன், பட் நோபடி டேர் டு கிவ் police complaint because of அப்பா. அந்த வயசுலேருந்தே ஸ்டார்டட் டிரைவிங். ஆஸ் அன் ஆக்டர் உங்கள் அப்பாவை how will you rate? I used to admire him because he was terrifically handsome and people used to run. எப்போதும் காலம்பரம் இருந்தால் அங்கே வெளியில் நிறைய லேடி கும்பல் இருக்கும். எல்சா இவர் தான் போன ஜென்மத்தில் என் புருஷன், இவர் தான் என் குடும்பம், நான் தான் மனைவி, நிறைய பேர் ஓடி வந்துடுவாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாலாம் கூட வந்து நிற்பாங்க. ஸோ அப்பா போய் ஒவ்வொருத்தரையாக சமாதானம் பண்ணி கல்யாணம் இருக்குது, எனக்கு 2-3 குழந்தைங்க இருக்குது சொல்லி அவங்களை கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு விடுவார். இனிஷியலி பிக் க்ரௌட் எப்போதுமே இருக்கும் வாசலில். அப்பா நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? கணவனே கண்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். அந்த கொடூரமான மூஞ்சியோட ஹி கேம் அண்ட் ரேங் த பெல். அம்மானு கூப்பிட்டா உடனே அப்பான்னு தெரிஞ்சு உடனே திறந்தோடனே ஸ்க்ரீம்டு. உடனே மயக்கமே வந்துடுச்சு. உடனே எங்கள் பாட்டி மடியில் படுக்க வச்சு சுற்றி போட்டு எல்லாம் பண்ணினா. உங்கள் சிஸ்டர்ஸில் யார்கிட்ட ரொம்ப அட்டாச்ட் அப்பா? எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு பிறந்தது, மீ செகண்ட், தேர்ட் கொஞ்சம் 9 வருஷம் கழிச்சு நாராயணி, அதுக்கும் 9 வருஷம் கழிச்சு தான் ஜிஜி. ஸோ நேச்சுரலி எவ்ரிபடி வில் லைக் த லாஸ்ட் சைல்டு இல்லையா, குழந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் அப்பா வாஸ் வெரி ஃபார் ஹி வாஸ் இம்பார்ஷியல். எல்லாரோடையும் சமமாக தான் பிஹேவ் பண்ணுவார். ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். மேத்ஸ் சொல்லி கொடுப்பாரு, கணக்கு வரவே வராது, நிறையா குட்டு வாங்கியிருக்கோம். சாவித்திரியோட நெருக்கமாக பழகிருக்கீங்களா நீங்கள்? நிறைய பழகியிருக்கோம். அப்படியா? அவங்க செக்கா இருக்கச்சே போய் பார்த்துருக்கேன். காஷ்மீர் ஷூட்டிங் போது நாங்களும் போனோம். டெல்லியில் வி ஸ்டேட் வித் ஹர். ஷி வாஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஹர் சில்ட்ரன் ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் அ வெரி பேலி ஈவன் டில் டுடே. ஷி டிடன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஹர் சைல்டு அண்ட் அப்பாஸ் சில்ட்ரன். எங்களை வரிசை நிற்க வச்சு அக்கார்டிங் டு ஏஜ் ஷி சே இது ஃபர்ஸ்ட் சைல்டு, இது செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, அது மாதிரி பார்த்துருந்தாங்க. அருமை. ஸோ வி ஹேட் நோ டிஃப்ரென்சியேஷன் அட் ஆல். எங்கள் அம்மாட்டையும் ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருப்பாங்க. வென் இட் கம்ஸ் டு மீட்டிங் வந்துருச்சு, எங்கள் அம்மா வந்து வெரி அமிக்கபிளாக இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. ஏன் மருத்துவம் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சரி, அப்பா யூஸ் டு டெல் சின்ன குழந்தைலேருந்து லேடிஸ்க்கு வந்து டிக்னிஃபைட் ப்ரொஃபஷனல் இஸ் ஐதர் டீச்சிங் ஆர் மெடிசன். அது ரெண்டு தான் லேடிஸ்க்கு நல்ல பெஸ்ட் ப்ரொஃபஷன். ஸோ ஐ டிடன்ட் லைக் டீச்சிங், போத் ஆஃப் அஸ் வி லைக் மெடிசன். ஸோ 2 பேரும் மெடிசன் பண்ணோம். as a lady is a very dignified job. ஸோ நாங்கள் மெடிசன் பண்ணினோம். இந்த மருத்துவம் தான் உங்களுக்கு ஒரு காதல் கணவனை பெற்று தந்தது. I was in casualty when my husband was doing night duty. I was also doing night duty from 10 to 2 a.m. ஸோ அப்போ வந்து he used to lot of திங்க் பண்ணிவிட்டு நிறையா பேஷண்ட்ஸ் வராங்க கேஷுவாலிட்டி. ஸோ அவங்களோட நல்லா ஜோக் பண்ணி அவங்களையும் சிரிக்க வச்சு தானும் சிரித்து என்னையும் சிரிக்க வைப்பார். ஸோ அந்த கேஷுவாலிட்டி ஃப்ரம் 8 o'clock till early morning 2 o'clock அப்படி பறந்து போயிடும். மை நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வாஸ் சம்படி எல்ஸ்.
அசையவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தோம். நோ லாஃபிங், நத்திங், ஒன்றுமே இல்லை. ஸோ அதுலேருந்து ஐ யூஸ் டு சி எப்போ அவரோட டியூட்டின்னு பார்த்து என் ஷிஃப்ட்டை எப்போதும் மாற்றிப்பேன் அவர் டைப்புக்கு. அருமை. ஸோ அவர் நினச்சிப்பா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என் டியூட்டிலே வருது. ஸோ அப்படியே பிகேம் லவ் அண்ட் வி காட் மேரிட் டீச்சர். ஐ திங்க் வி வர் காட் எங்கேயும் சும்மா பீச் பக்கம் அப்படி காரில் போயிட்டு வந்து நிறுத்தினோடனே எங்கள் அம்மா யாரோ சொல்லிட்டா, நல்லா அடி அடின்னு வெளுத்து. அப்புறம் எனிவே வி காட் மேரிட் டீச்சர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். How fortunate you are to marry Selvaraj. I was very happy, but of course we were sent out of the house. தனி வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் ரெண்ட்டுக்கு. சமையல் ரூமை நான் பார்த்ததே இல்லை எங்கள் வீட்டில். பட் ஹி வாஸ் அ வெரி குட் குக். ஹி டாட் மீ எவ்ரிதிங். எல்லாம் கற்றுட்டேன். வீடு பெருக்கி துடைக்கிறது, துணி துவைக்கிறது, ஒரு ஷூஸ் பாலிஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஐ லேர்ன்ட்டு. அண்ட் லைஃப் வென்ட் வெரி ஸ்மூத். அண்ட் ஹி வாஸ் அ வெரி குட் பர்சனாலிட்டி. எல்லாரையும் சிரிக்க வைப்பார் ஹாஸ்பிட்டலில். வெரி ஆனஸ்ட் பர்சன். பொய் சொல்ல மாட்டார், எல்லா இடத்துலையும் ஹி வாஸ் அ வெரி நைஸ் பர்சன். எங்கள் ஃபேமிலிக்கே எங்கள் அம்மாவுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிச்சா அவரும் எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அப்போது they will sit and yap with each other. ஆரம்ப காலத்தில் நெருடல்கள் இருந்தது உங்களுக்கு இல்லையா? I walked on the road, went by bus, எல்லாம் பண்ணினேன். அப்போ எனக்கு அழகே வரும். டாக்டர் இந்திரா ராமூர்த்தி என்னோட ப்ரொஃபஸர் இருந்தாங்க. நோ they are all not there. அவங்க இருக்கச்சு என்னை பார்த்து கமலா அப்படி இருக்கேன்னா உடனே அழுவேன். she said நோ, அப்படிலாம் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், ஷுட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஏன்னா நான் ரோடை நடந்ததே கிடையாது, காரில் தான் போவேன். ஸோ அப்புறம் பஸ்ஸில் போனேன், ரோடில் நடந்து துணி துவைச்சேன், அப்புறம் ஷூஸ் பாலிஷ் போட்டேன், எல்லாம் பண்ணினேன். ஸோ எனக்கு அப்படியே துக்கமாக அடைக்கும். வீட்டில் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. சமையல் ரூம் உள்ளேன்னு நுழைய மாட்டேன். ஸோ தென் டாக்டர் இந்திரா ராமூர்த்தி வாஸ் தேர் தட் டைம், மை OB/GYN professor. She said, you got love marriage, you should withstand all this, should learn and show that you can also thrive. ஒன்னாலே இருக்க முடியும்னு சொல்லி காமிக்கணும். ஸோ ஷி வாஸ் லைக் மதர் ஃபார் மீ அண்ட் ஐ ஆல்சோ லிவ்ட் அண்ட் ஷோட் எவ்ரி திங். இப்போ செயற்கை முறையில் கருத்தரித்தல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிமுகம் பண்ணது நீங்கள் தான். எங்கே அதுக்கான துவக்கம்? எனக்கு சம்திங் மை டாடி வில் சே, யூ மஸ்ட் ரீச் த அன்ரீச்சபிள் ஸ்டார்ஸ். நீ சும்மா பிறந்தோம் படித்தோம் பண்ணோன்னு இருக்கக்கூடாது, ஏதாவது புரட்சிகரமாக பண்ணி ஷுட் மேக் யூ புட் யூர் நேம் இன் த டைம் ஆஃப் லைஃப்னு சொல்லுவார் எப்போதுமே. ஸோ எனக்கு எதாவது புதுமையாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டி வாஸ் போர்ன் இன் மெல்பர்ன், யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ ஐ செட் ஓகே ஐ ஷுட் லேர்ன் சொல்லிவிட்டு நானும் அதுக்கு அப்ளை பண்ணி கால் ப்ரௌனுங்கிறக்கிட்ட போய் அதை அங்கே ஒரு வாரம் 10 நாள் இருந்து கற்றுட்டு அப்புறம் ஃப்ரம் ஸ்க்ராச் ஐ ஸ்டார்டட். அந்த ஏலி வாங்கி தவளை வாங்கி அதை வெட்டி அதோட முட்டையை எடுத்து அதை ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எங்கள் லேபில் பண்ணி ஐ ஹேட் ஜானகிராமன் அண்ட் சேகர்னு. அப்புறம் இவங்க இப்போ யாரும் அவங்களாம் இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்ட் மை லேப். ஒரு காலத்தில் எங்கள் மாடியில் எலியாக கூண்டாக வச்சுருந்தேன். ஏன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோட முட்டை எடுக்கணும், ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும். அதை ஃபர்டிலைஸ் பண்ணி அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இலையெல்லாம் எக்மோர் ஹாஸ்பிட்டல் அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டேன். தென் ஹியூமன் எக்ஸை வச்சு ஐ ஸ்டார்டட் டு டூ இட். ஒர்க் அவுட் வெரி வெல். என்னோடய லேபை நானே ஆரம்பித்து எங்கள்ஸை நானே ட்ரெயின் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செயற்கை முறையில் கருத்து இருக்கின்ற இந்த ஆராய்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்ததா? நோ, ஐ டென்ட் திங்க் அபவுட் இட் அட் ஆல் பிகாஸ் மை டேடி வில் டூ, யூ ஷுட் டூ சம்திங் புரட்சிகரமாக பண்ணணும். ஸோ எனக்கும் ஏதாவது புதுசாக பண்ணி ஐ ஷுட் கிரியேட் அ நேம் இந்த டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு நினச்சிப்பேன். ஸோ இட் ஐ டு ஸ்டார்ட் வித் எலியிலேருந்து ஆரம்பித்து அதோட முட்டை எடுத்து அப்புறம் ஹியூமனுக்கு வந்து அது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அது குதிக்க நான் குதிக்க ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அதை மயக்கம் கொடுத்து அதை ஈத்தர் போட்டு ஒரு ஜாரில் அதை போட்டுருவேன். அது மயக்கத்தில் இருக்கிறச்சே உடனே அதை கழுத்து இழுத்து அது இறந்துடும், உடம்பு மட்டும் உசுரோடு இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு டூ லைக் தட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் திஸ் கீழே லேப்லேயே. நோ வி டோன்ட் ஹேவ் எலி அண்ட் ஆல், ஹியூமன் எக்ஸியே ஹியூமன் வெளியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு டெஸ்ட்டு பேபி நாங்கள் தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அண்ட் எவ்ரி டே வி டூ IVF and I have a team in vitro fertilization lab. Once they go inside 9 o'clock போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வெளியில் வருவாங்க. இல்லை பார்க்கணுன்னு நான் தான் அந்த லேபில் போய் பார்க்கணும். முதல் முறையாக இந்த செயற்கை முறையில் குழந்தை பிறந்த போது எப்படி இருந்தது? நான் பேபியை பார்க்கவே முடியல, கண்ணு ஃபுல்லாக தண்ணி பஞ்சிட்டே இருந்தது. அதனால் எனக்கு குடிச்சு அசிஸ்டன்ட் தான் எடுத்து காமிச்சாங்க இது உங்கள் பேபின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெரி எமோஷ்னல். இன்னும் அந்த தருணம் அப்படியே நான் அனுபவிச்சதான் தெரியும். டெய்லி வி ஆர் டெலிவரிங். இப்போ வராது, ஃபஸ்ட்டு பேபி நினச்சா தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிரசவம் பார்த்த அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணுது? ஷீஸ் இன் அமெரிக்கா.
அண்ட் ஷி ஆல்சோ காட் 2 பேபிஸ். சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு, டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படியே. எங்கள் அப்பா வாஸ் வெரி ப்ரௌடு. எல்லாம் சவுத் இந்தியா ஃபுல்லாக என்னை கூப்பிட்டாங்க, ஊரில் எல்லாமே கூப்பிட்டாங்க என்னை வந்து பேச சொல்லி அதை பற்றி. ஸோ ஐ ஹேட் ரெடிமேட் ஸ்லைட்ஸு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நான் போய் பேசுவேன். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாங்க, நான் முடியாது. வி வாண்ட் டு லேர்ன், கம் அண்ட் லேர்ன். வி ஹேட் ஃபியூ ஒர்க் ஷாப்ஸ் சொல்லி கொடுத்தோம் எல்லாருக்கும், இப்படி எப்படி பண்ணணும், என்ன சாமான் வாங்கணும் எல்லாம். ஐ டென்ட் எக்கனமைஸ் ஆர் எனி திங். ஆல் மை கேர்ள்ஸ், ஐ ஹேவ் மை ஓன் லேப் கேர்ள்ஸ். அவள் காலம்பரை 9 மணிக்கு உள்ளே போனால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வெளியில் வருவாள். அவளை பார்க்கணும், நான் தான் போகணும். நான் ஐ ஒர்க் தான், ஐ see them. மை டாட்டர் இஸ் ட்ரெயின்ட் வெல் இன் தட். ஒரு பக்கம் நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் இப்படி பிஸியாக இருந்தீங்க, உங்களுடைய கணவரும் இன்னொரு பக்கம் பிஸியாக இருந்தார். He did cardiovascular, he was cardiac surgeon. He was busy. We are busy only here, no. At home we are together, we go to the beach house, we used to go for movies. So life was not affected by any way. The emergency situation தான் போனோம், அவ்வளோதான். Otherwise வேறு ஒன்றும் இல்லை. If my daughter will go, my daughter is also trained just like me. So life went very smooth and very happy. இந்த சாதனையை முதலாக நீங்கள் நிகழ்த்திய போது உங்கள் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் அப்படியே இருந்தது? He was very happy, very proud. He used to never get angry. Whatever time I go for work, they encourage me to go for work. திடீர்னு நைட் சிசரியன் வரும், நைட் ஆஸ்பிரேஷன் எதானு வரும், எமர்ஜென்சி. He never used to grumble for all that. இந்த துறையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? டு சேனா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேபி பண்ணுறதுக்கே நாட் எவ்ரிபடி யாருக்கும் தெரியாது. ஸோ 2 doctors கேம் ஃப்ரம் அப்ராட், ஒன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அண்ட் ஒன் ஃப்ரம் லண்டனா whatever. அவள் வந்து அங்கே பண்ணினா. ஜுபேதாவில் வந்து ஷி வாஸ் ட்ரையிங் வித் சம் பீப்புள் ஃப்ரம் சிங்கப்பூர். நான் ஐ வாஸ் ட்ரையிங் ஆன் மை ஓன். அண்ட் கடைசியில் ஐ வாஸ் ஸோ வரிட் ஹூ இஸ் கோயிங் டு கம் ஃபர்ஸ்ட். பட் வி brought out the first South Indian test baby. So I was very very happy and I trained all my girls. So it goes smooth அப்படியே. நான் இருந்தாலும் நான் இல்லை விட்டாலும் டெஸ்டி பேபி போயிட்டே தான் இருக்கும். இப்போ கருத்தரிக்க முடியாமல் பல பேர் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உணவு பழக்கங்கள் தான் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட்க்கு ஸ்பார்ம்ஸ் இருக்கணும் எவ்வளோன்னு, அண்ட் லேடிஸ்க்கு வந்து டியூபு ஜென்டல் ட்ராக்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் மெயின் காரணம். அண்ட் இதில் மோஸ்ட்லி மேன் வில் பி டிஃபெக்டிவ் பிகாஸ் ஆல்கஹாலிசம் அது இது அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க்கு, ஹாட் வாட்டரில் குளிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குச்சு. இந்த ஸ்பெர்ம் எண்ணிக்கை மொட்டிலிட்டி வந்து குறைவாக இருக்கும். ஸோ வி ஹவ் டு இந்த கப்புள் கம்ஸ் டுகெதர், 1 person வந்தால் பத்தாது. இவன் இப்படி பண்ணாதான் சத்தம் வருது. கரெக்ட். ஸோ ஐ சே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஹவ் டு கம். ஸோ இண்டிவிஜுவலி அண்ட் வி எக்ஸாமின் வி நோ ஹூ இஸ் அட் ஃபால்ட். அந்த ஃபால்ட்டை கரெக்ட் பண்ணாலே உடனே போய் பண்ணிடும். உயிரணுக்கள் ரொம்ப குறைச்சிருந்தா வி டு எக்ஸி. ஒரு முட்டைக்கு ஒரு உயிரணுக்கள் குத்தும், குத்தி பி காம்ப்ளெக்ஸ் குத்துற மாதிரி, அதில் they get pregnant. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வழி உண்டு. உயிரணுக்கள் இல்லைன்னா குறைச்சலாக இருந்தால் அது விரக்கொட்டையிலேருந்து கூட எடுத்து பண்ணலாம். அந்த மாதிரி பீரியட்ஸ் வரலன்னா we can give tablets. சின்ன யூட்ரஸை வளர வச்சு மாதவிடாய் வர வைக்கலாம். எல்லாத்துக்கும் வழி இருக்குது. இப்போது 40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு. இப்போ வந்து பொதுவாக வந்து ஆண்களுக்கான ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. 1 person is working on place, இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருக்காங்க. For them to meet at the right time is not available. Time is not available. ஜாப் கேரியர் வைஸ். அதே சமயம் நிறைய பேர் கொஞ்ச நாள் இருந்துட்டு குழந்தை இல்லைனாலே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பல காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் ஒர்க் பண்ணுறச்சு தே மிஸ் த டைம் அண்ட் தே மிஸ் எவ்ரி திங். அந்த மாதிரி தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் கெட் டுகெதர் அட் டைம். ஸோ டைம் டு பி டுகெதர் விதவுட் எனி ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரெக்னென்சி. ஆண்களுக்கு இப்படி பாதிப்பு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்குது? பெண்களுக்கு மாதவிடாய் வராமல் போகலாம், வந்தால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், கருமுட்டை மாதத்தில் 1 நாள் தான் வரும். அது யூஸ்வலி 14 நாள் பிஃபோர் மென்சஸ் வரும். அந்த டே மிஸ் பண்ணி தாறுமாறாக வந்தால் தினம் வென் டு ஹவ் செக்ஸு. ஸோ தி ஸோ மெனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு பி டன் டு கெட் ப்ரெக்னென்ட். அதை கரெக்டாக பார்த்து நம்ம டாக்டர் ஷுட் ஃபைண்ட் அவுட் ஃபார் த ரீசன் தேர் லிவிங் டுகெதர் அந்த கரெக்ட் டேட்டா இல்லையா, எப்போ ஓவலேஷன் ஆகுது, ஹஸ்பண்ட் உயிரினங்கள் எண்ணிக்கை வடிவம் சரியாக இருக்கா இல்லையா, தப்பாக இருக்கா, லோவாக இருக்கா, அசைவு இல்லையா. We have to find out the doctor. They should go to a doctor. The doctor should examine both of them. 2 பேரும் எக்ஸாமின் பண்ணிட்டு எங்கே குறை இருக்குன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் பிறக்கும். இப்போ குழந்தையின்மைக்காக உங்களை வந்து சந்திக்கிறவங்க பெரும்பாலும் பெண்களா இல்லை ஆண்களும் சந்திக்கிறாங்களா? பெண்கள் வராங்க. பட் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டுகெதர் வரணும்னு சொல்லிடுவேன். 2 பேரும் வந்தால் தான் நான் சொல்ல முடியும் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்வேரியபிளி நோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டுகெதர் தான் பாருங்க. அது ரியலைஸ் man thinks even if he has sex he also can be defective now. So they understand now. So எப்போதுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வராங்க. இப்போ
குழந்தை பிறக்கலன்ற வருத்தம் இருக்குல்ல, இது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கா ஆண்கள்கிட்ட இருக்கா? பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக ஏன்னா ஜென்ரலி த வேர்ல்ட் பிலீவ்ஸ் இப்போ மேன் கேன் ஹேவ் செக்ஸ்னா இஸ் ஃபர்டைல்னு அர்த்தம்னு. லேடி இஸ் ஆல்வேஸ் அட் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் தான். ஸோ 2 பேரையும் எக்ஸாமின் பண்ணோம் நாங்கள். மை சன் வில் எக்ஸாமின் த மெயில், வி செக் த செமன் குவாலிட்டி, தென் வி டெல் தம் ஹூ இஸ் அட் ஃபால்ட் அண்ட் ஹவு டு ரெக்டிஃபை சொல்லிக் கொடுப்போம். தே திங்க் நோ மேன் இஸ் ஸ்டெரைல்னு நினைக்கிறாங்க ஆன் த ஹோல். ஐ திங்க் மேபி த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். இயற்கை முறையில் அவங்க வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான என்வாயர்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் பி ட்ரபிள் ஷூட்டிங் இல்லாமல் ஹனிமூன் கப்பல் மாதிரி இருக்கணும். ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஹனிமூன் மாதிரி போயிட்டு வாங்க. தட் லேடி கேம் பேக் ப்ரெக்னென்ட். தே ஹாவ் டு பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி வித் ஈச் அதர் அண்ட் கோ டு டிஃப்ரெண்ட் பிளேஸ், நாட் வீட்டில் ஆல் த டைம் மாமியார் மாமனார் பிரதர்லா சிஸ்டர்லா ட்ரபிள்லாம் இருக்கக்கூடாது. மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். தே ஷுட் பி ஹாப்பி. வை டு தே சென்ட் ஃபார் ஹனிமூன்? ஸோ தட் இன்வேரியபிளி 50-70% ஆஃப் them will come back pregnant. ஸோ ஒரு மாதம் அந்த மாதிரி ஹனிமூன் காஷ்மீர் போயிட்டு வாங்கன்னா 90% they'll get come back pregnant. And of course they should know about how pregnancy is காஸ்ட்னு தெரியணும். அண்ட் கொஞ்ச நாளைக்கு இல்லைன்னா they should consult a doctor. what is the etiology, எதனால் குழந்தைல நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் பல தம்பதிகள் குழந்தைய வேணான்னே கூட சில பேர் முடிவு பண்ணுறாங்க. I think it's an individual opinion. Probably they would have seen some families suffering with the children. The children நன்னா இல்லை, அவன் ரொம்ப துன்புறுத்துற மாதிரிலாம் பண்ண பார்த்த உடனே அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க, வேண்டாம் இந்த கஷ்டம் நமக்கு வேண்டாம் இது கூட ஜாலியாக இருந்துட்டு போகிறான்னு. ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவலைஸ் ஒப்பீனியன். அண்ட் ஐ ஃபீல் எவ்ரி மேரிட் கப்புள் இஃப் தே ஆர் கோயிங் வெரி வெல் தே ஷுட் ஹவ் ஒன் ஆர் நாட் ஒன் டூ, பிகாஸ் தே நீட் கம்பெனி ஃபார் ஈச் அதர். யாரும் இல்லை, அப்பா அம்மா இல்லைன்னா ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் சொந்தம் பிளட் ரிலேஷன் போகணும். நீங்கள் துவக்கி வச்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்கள்லேயும் 2 பெர்டிலிட்டி சென்டர். இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? பொதுவாக மருத்துவமனைகள் வந்து விளம்பரமே பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பக்கமாக மருத்துவமனைகளை பற்றியும் மருத்துவரை பற்றியும் விளம்பரம் வருது. அது ரொம்ப தப்பு. த கவர்மெண்ட் ஷுட் கண்டெம் நோ தட் டாக்டர் ஷுட் நாட் அட்வர்டைஸ். உங்கள் அப்பாவுடன் இணைந்து பல படங்களில் நடித்தவங்க ஜெயலலிதா. சசிகலாவோட சிஸ்டர் ஷி டெலிவரி ஹியர். அப்போ ஜெயலலிதா இங்கே வந்தா. அப்பாவுடைய கதாநாயகங்களில் யார் பொருத்தமான ஜோடி அப்பாவுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து கருத்திருக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த மது பழக்கமும் ஒரு காரணமாக? 100% நீங்கள் கண்ட இடத்துல போனீங்க இன்ஃபெக்ஷன், எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வரலாம். நீங்கள் அபார்ஷனாக பண்ணிங்கன்னா கரியனை குழாய் பிளாக் ஆகலாம், இன்ஃபெக்ஷன் யூட்ரஸில் வரலாம், யூட்ரஸ் வீக் ஆகலாம். ஸோ மெனி வேஸ்